டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 9ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை. இது பாருங்க ஒரு விபரீத யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும். பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது 8ஆம் அதிபதி கோணமேறி 9ஆம் இடத்துல வலுவா இருக்கிறார். பாருங்க, அவரோட கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அப்ப பாருங்க, 7ஆம் அதிபதியோட லாபாதிபதி சஞ்சாரம் செய்வதனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமையும். வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் வரும். இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்களால் யோகம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது வாழ்க்கை துணைவர் வகையில் பாருங்க உங்களுக்கு யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள. மேலும் 8ஆம் அதிபதி கோணமேறி சனி பகவான் 9ஆம் இடத்துல வந்து அவரோட சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதாவது தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும். இன்னும் சொல்ல போனால் வழக்கு மூலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், ஒரு எதிர்பாராத யோகம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் கிடைக்குங்க. 8ஆம் அதிபதியோட லாபாதிபதி சுக்கிரன் சம்பந்தப்படுவது. 8ஆம் அதிபதி மேலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதம் பாருங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம், சொந்தக்காரர்கள் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம், குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கிறது. அதே போல் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட யோகம், பொருளாதார வகையில் பாருங்க அதிர்ஷ்டம், புதிய முதலீடு செய்யறது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதே போல தாய் வழி மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். இதுக்கு முன்னால் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தெல்லாம் இந்த மாதம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல லாபாதிபதி இந்த மாதம் பலம் பெறுகிறார். சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதாவது இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடந்தேருங்க. மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள 9ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை பாருங்க. 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் அந்த மாதம் விற்கும். அதே போல் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஒரு சிலருக்கு புது வேலை சார்ந்த ஒரு யோகம் கிடைக்கும். புது வேலை கிடைப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனியோட லாபாதிபதி சுக்கிரன் சம்பந்தப்படுவது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். ஒரு சிலருக்கு உயர் பதவி சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்கள்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மனசில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், மன அழுத்தமெல்லாம் மாறும் இந்த மாதம் உங்களுக்கு. அதே போல 4ஆம் அதிபதி பலம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ இந்த மாதம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் சனி சுக்கிரன் சேர்க்கையால். அதே போல உங்களுக்கு சூரியன் பாருங்க 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் நீங்க பேசுறது கொஞ்சம் குறைவா இருக்கணுங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையும் அதிகப்படியான பேச்சுக்களால் உங்களுக்கு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.
மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்க 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாகிஸ்தான் இருக்கிறார். பழைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யுகம் தரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். தந்தை வழி ஆதாயத்தை கொடுக்கும். இப்படி பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சூரியனால் பார்க்க முடியும் மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா செவ்வாய் தாங்க. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்கும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம். அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்க 8ஆம் இடங்கிறது வழக்கு மூலம் லாபம் தரும். அதாவது இந்த தீராத பிரச்சனைகள், இழுபறியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருப்பது. ஏன் அப்படின்னா அவர் யோகாதிபதிங்க. ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தின் மூலம் ஆதாயம் கொடுக்கும். 8ஆம் இடம் வில்லங்கம். அப்போ உங்களுக்கு சொத்து வகையில் அதே போல் குடும்ப விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு அதிகரிக்கும். அவர் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் பாருங்கள் உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பாருங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவது இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முழங்கால், மூட்டில் வலி, இது சார்ந்த ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கண்களில், பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதனால நீண்டகால ஆசைகள்லாம் இந்த மாதம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவானும் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். புதன் பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதிங்க. அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் வழக்கு லாபம், திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். புதன் 8ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம். கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகளை ஏதாவது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். அதாவது குரு பகவான் தனக்காரகன், மேலும் புத்திரக்காரகன். அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு திடீர் செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 12ஆம் இடம் செலவு ஸ்தானம், 12ஆம் இடம் கட்டடஸ்தானங்கிறதுனால இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு 12ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல கேது பாருங்க வருகின்ற 10ஆவது மாதம் வரையும் இருப்பார். இந்த கேது 2ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பேச்சு விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அதே போல் கண்களில், பற்களில், பேச்சில் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குருட்டு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம் இதெல்லாம் அந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 16, 17 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2, மார்ச் 5, 6, மார்ச் 12, 13, 14, 15, மார்ச் 22, 23, 24, மார்ச் 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.